ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 3 ஃபேஸ் மோட்ரு வந்து மாட்டுறதுக்காக வந்திருந்தோம். அங்கே ஒரு 300 மீட்ரு தொலைவில் இருக்குது டிஸ்டன்ஸு. அப்போ அவங்க கொடுத்துருந்தாங்க, பழைய வயரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணி எனக்கு வாழையில் ஒரு மோட்ரு மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வயரில் இருக்கிற சிக்கு எல்லாத்தையும் எடுத்தோம். வயரில் ஏதாவது கட்டாகி கிடக்குதா அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த 300 மீட்ரு வயரையும் எடுத்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் வேலையை ஆரம்பித்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வழியாக நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ண, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி தான் ஆகணும். அப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக A to Z நாங்கள் என்ன பண்ணோம், எடுத்து இருக்கிற கட்டு இருந்தால் கட்டு எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணி கம்ப்ளீட்டாக நாங்கள் வயரை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயரை லே பண்ண ஆரம்பித்தோம். வயரு லே பண்ணதில் எதில் லே பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சொட்டு நீர் பாசன தண்ணி இருக்குல்ல, அதில் லே பண்ணோம். வாழைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பழம் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக பழம் இருந்துச்சு நம்ம வேலை பார்க்க சொல்ல. சரி, அதையும் லைட்டாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். பசிக்கு நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இது எங்கள் ஊரில் கசிலி பழம் அப்படிம்பாங்க. சென்னை சைடு ரஸ்தாலியா ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு ஞாபகம் இல்லை. ஃபுல்லாக நம்ம ஒர்க்கு போயிட்டுருக்கு. நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது போல் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எதில் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த சொட்டு நீர் பாசனம் பைப்பு வாங்கியிருந்தோம். வாழைக்கல்ல போகிறதுனால எதுவும் கட்டாயிடக்கூடாது, இந்த வாழை விட்டுறவங்க ஏதாவது மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொட்டு நீர் பாசனத்துக்குள்ளே தான் நாங்கள், அந்த பைப்புக்குள்ளே தான் நாங்கள் போட்டு வயரை லே பண்ணி நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். நம்ம ஒர்க்கு போயிட்டுருக்குது. கடைசியாக அவுட்புட்டை நான் காமிக்கிறேன். இது போல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.